வசனத்துப்படி வாழாதவர்கள், கர்த்தரை அசட்டை பண்ணவர்கள், அலட்சியம் பண்ணவர்கள் எல்லாரையும் கைவிட்டுவார். இந்த சத்தியத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து மக்களை திருப்திப்படுத்துவதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுற ஊழியக்காரனோ விசுவாசிகளோ ரகசியவர்களே எடுத்துக்கொள்ள முடியாது. இமைப்பொழுதிலே ஆண்டுடைய வருகை வரும். ஒரு நொடி பொழுதிலே கண் இமைக்கு நேரத்திலே கிறிஸ்துக்கள் மரித்தவர் முதலாவது இழந்தெறிந்து போவார்கள். நாம் உயிரோடு நாமும் மறுவப்பட்டு போவோம். நம்முடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, நீர் பேசும், நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சில சத்தியங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் அநேகர்கள். கண்டிப்பாக எங்களுடைய கடமை அது சொல்லி கொடுக்க வேண்டும். இது ஒரு பைபிள் டீச் மாதிரி, ஸ்டடி மாதிரி. ஆண்டவருடைய வருகை 2 வருகை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார். பரிசுத்த ஆவியினால் கன்னிய மரியாளிடத்திலே கர்ப்பம் தரித்து, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து, கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவராய் நம்மளை வெளிப்பட்டு பிதாவின் செய்தை நிறைவேற்றி சிலுவையை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது உயிரோடு எழுந்து நம்முடைய சீசர்களுக்கு சாட்சியாக வெளிப்பட்டு பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அனுப்பினது மட்டுமல்ல, மீண்டும் வருவேன் என்று சொன்னார். இந்த மீண்டும் வருவேன் என்கிறது 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக வேதத்தில் தம்முடைய சீசர்களுக்கு சில சத்திய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 வருகையிலே முதல் வருகை முடிந்து விட்டது. 2ஆம் வருகையிலே, அதுக்கு பேர் 2ஆம் வருகை அல்லது பகிரங்க வருகை என்று வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர் சொல்வதையும் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கிறதையும் பார்க்கலாம். அந்த 2ஆம் வருகைக்கு உள்ளடக்கிய ஒரு வருகை இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வருகை வேதத்தில் 2ஆம் வருகை தான் எழுதியிருக்கு. ஆனால் ரகசிய வருகைன்னு எழுதலை. அப்போ அந்த ரகசிய வருகை ஆண்டவருடைய இரக்கம், கிருபையுள்ளவர்கள், தயவு பெற்றவர்கள் அந்த வெளிப்படுத்தின காரியங்கள் புரிந்து கொள்வர்களுக்கு அது ஏற்படுத்தியாக இருக்கும். எப்பேற்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்கள், அவர்கள் அதிகமாக படிப்பு, உலக அறிவு இல்லாதனால், படிப்பறிவு இல்லாதனால், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திலே கர்த்தர் வரங்களையும் வல்லமையிலும் கொடுத்து எடுத்து பயன்படுத்தி ஊழியம் செய்கிறதில் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. எங்கே ரகசிய வரி எழுதியிருக்கு? எழுதலை. அதனால் ரகசிய வரி இல்லைன்னு அவங்க சாதிக்கிறாங்க. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களையும் நம்ம மக்களையெல்லாம் ஏமாற்றுவதற்கு சாத்தான் வைக்கிற ஒரு கண்ணி. இன்னைக்கு காலையில் உபவாச நாட்களில் கண்ணி, அதை குறித்து நீங்கள் நம்மளும் சேர்ந்து கேட்டோம். கண்ணின்னா என்ன?
நம்மளுக்கு தெரியாத காரியங்களை, மறைக்கப்பட்ட வலை பின்னல், அது என்னவா இருக்கலாம், நரம்பு கூட இருக்கலாம், பொறி, சுருக்கு, இப்படி நிறைய காரியங்களும் பிறந்த எடுத்து சொன்னார் இல்லையா, கேட்டீங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் இன்னைக்கு அதை எடுக்கிறேன். சாத்தானுடைய கண்ணி ரகசிய வருகை இல்லை அப்படின்னு வல்லமையான ஊழியக்காரர்கள் வைத்து பிரசங்கம் பண்ண வைப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பலவான் எப்படிப்பட்டவனு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ கொஞ்சமாவது சாத்தானையும் அவனுடைய ஆளாகிய அந்தி கிறிஸ்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஆவி எப்படி கிரியை செய்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதை நல்ல கவனமாக கேளுங்கள். அது குறித்து தான் பார்க்க போறோம். அந்தி கிறிஸ்து ரகசிய வருகையிலே பிற்பாடம் வெளிப்படுவான். இப்போ முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகையிலே 3 பிரிவாக பிரிக்கணும். ரகசியமாக யாருக்கு, அதான் சொன்ன ஆண்டு திருடனை போல, திருடன் சொல்லிட்டா வருமா போல, நினையாத நேரத்தில் வருவேன்கிறார். ஒரு இடத்துல, 2 இடத்துல, அநேக இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்றார். அது அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறவர்கள், கிருபை உள்ளவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அது எழுதலை, அது ரகசிய வருகை இல்லை, பயிரங்க வருகை அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர் கூட இருப்பாங்க. செத்தவனை கூட உயிரோடு எழுப்புவான். வரங்களை கொண்டு நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. சத்தியத்தை பார்த்து தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆக நம்ம அந்த சத்தியம் தேடி வாசியுங்கள். முக்கியமாக சகரியா எழுதின புஸ்தகம், வெளிப்படுந்த விசேஷம், தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த 3ம் அவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் உதவியோடு அவசரப்படாமல் நிறுத்தி நிதானம் வாசித்து ஒவ்வொருவருடையும் வசனத்தை கோர்த்து நம்ம பார்க்கிற பொழுது சரியான சத்தியத்தில் கருத்தை கொண்டு போவார். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அந்தி கிறிஸ்து ஆட்சியில் யார் இருப்பார்கள்? தலைப்பு. யார் யார் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, தேவன் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக பேசுறது தீர்க்க தரிசனம். தேவனே ஒரு தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்திருக்கிறாப்ல. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் கூறுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எல்லா புத்தகத்துல வருது. ஊழியக்காரர் மூலமாக தேவன் பேசுகிற தீர்க்கதரிசனங்கள். தேவனே தீர்க்கதரிசனம் பேசினது எந்த இடத்துல இருக்கு? ஒருத்தன் சொல்லிட்டான் பின்னாடி. என்ன வேதத்தில் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பொதுவா தேவனே பேசின தீர்க்க தரிசனம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 3:15. அல்லேலூயா. புரியுதாப்ப? தேவதாசர் மூலமா பேசின தீர்க்கதரிசனம் வேற, தேவனே பேசின தீர்க்கதரிசனம் வேற. சரி, இந்த தீர்க்க தரிசனம் ஒரே தீர்க்க தரிசனமா, இரட்டை தீர்க்க தரிசனமா? நல்ல, ஒரே தீர்க்க தரிசனமா, இரட்டை தீர்க்க தரிசனமா? சொல்லுங்க. 2 தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் என்ன? சொல்லுங்க. வசனத்தை வாசிங்க. அதை உனக்கும்
சிரிக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்கணும். அவள் வித்துங்கிறது யாரு? பெண்ணின் வயிற்றிலே பிறக்கக்கூடிய வித்தாகி இயேசு கிறிஸ்து. அந்த தீர்க்கதரிசன நிறைவேறிச்சு இல்ல, உண்டா இல்லையா? இன்னொரு தீர்க்கதரிசனது வசந்த பாருங்க, அங்க அந்த இடத்துல இருக்கிறது யாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். அதுக்கெல்லாம் வரல. உன் வித்துக்கும் அவள் வித்தா பார்த்துட்டான். இன்னொரு வித்து ஒன் வித்துன்னு இருக்குல்ல, அது ஒன் வித்துங்கிறது யாரு? அது இப்ப நிறைவேறிச்சா இல்லையா? சொல்லுங்க. ஒண்ணு நிறைவேறிச்சு இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நிறைவேற இல்லை. இதான் ரெட்ட தீர்க்கதரிசனம். அந்த ஒன் வித்துங்கிறது யாரை பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு. அப்ப அந்த சர்ப்பத்தினுடைய வித்தாகிய யாரு வரா? அந்தி கிறிஸ்து வருவான். இந்த சத்தியத்தை நன்றா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவு. அல்லேலூயா. சரி, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்பொழுது வரும்? சொல்லுங்க. எப்பொழுது வரும்? ரகசிய வருகை பின்னால. சரி, ரகசிய வருகை பின்னால வரும். நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. நிறைய சபைகள் இதெல்லாம் தெரியாது. அந்தி கிறிஸ்துவா ரகசிய வருகையா? அது எப்படி இருக்கும்? நிறைய சபையில் இந்த சத்தியம் தெரியல. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டது ஒரு பயம் வரும். பயம் வந்தால் தான் ரகசிய வரையில் போக முடியும். பயம் இல்லைன்னா போக முடியாது. அதனால ரகசிய வருகையில், ரகசியம்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் தேவனோடு, அதான் சொன்னேன், கிருபை இரக்கம் தயவு உடையவர்களுக்கு தான் இந்த சத்தியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரகசியம் ஒரு ரகசியத்தை எல்லாரும் போய் சொல்ல மாட்டோம். சபை மக்களுக்கு தான் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சபை ஊழியக்காரனுக்கும் சபை மக்களுக்கும். வெளியே போய் கேளுங்க, சீசு வர ரகசிய வருகை அவங்களும் தெரியாது, ரகசிய வருகைன்னு தெரியாது. இப்போ நம்ம 4 சுவருக்குள்ள இருக்கிறோம். சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறதா மற்றவர்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ரகசிய வருகை. சரி, இப்போ நம்ம அந்த தலைப்புல அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே இருப்பவர்கள் யார்? சொல்லுங்க, யார் இருப்பான்? நீ சொல்றீங்க ரகசிய வருகை பின்னாடி வாரான். கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்களா? கைவிடப்பட்ட எதுக்கு ரகசிய வரிகளை ஆண்டு வராரு? மணவாட்டி எங்கே உலகத்தில் இருக்கிறாரு? அப்படி சொல்லு. கைவிடப்பட்ட சபை. நல்லா தெரிஞ்சுங்க. நீ திருச்சபை நிறைய இருக்கு. அந்த திருச்சபையிலே அதுக்குள்ள இருக்கிற அவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிறவர்களைத்தான் அழைத்து செல்ல வருகிறார். அப்ப உலகத்துக்கு தெரியாது, சபைக்கு தெரியும். இது சபையில அறிவித்த சத்தியத்தை அறிவித்து நீங்க கேட்டுக்கிற உங்களுக்கு தெரியும். நிறைய சபையில் இதை பத்தி சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த கிறிஸ்து அவன் ஆட்சியிலே அவனுடைய அந்த காலத்துல யார் யார் உலகத்தில் இருப்பா? அப்ப சொல்லுங்க. கைவிடப்பட்ட சபை நம்பர் 1. அடுத்து சரி, சபைக்கு வந்துச்சு அல்ல, அதையும் டீட்டெயிலா பேசலாம். அவன் சொல்றது கரெக்ட் தான். ஒவ்வொரு கேட்டகரியா நான் சொல்ல போப்பேன், அதை தெரிஞ்சுக்கணும். விசுவாசிகள் ஊழியக்காரர் அந்த லிஸ்ட்ல வராங்க. சரி, அவ்வளவுதானே? சபை மட்டும்தான் கைவிடப்பட்டதா? உலக மக்கள், புறஜாதிகள், அவங்க உலகத்தில் இருப்பாங்க. அப்புறம் புறஜாதி மக்கள் இருப்பாங்க. இந்த மக்கள்ல யார் யாரு? தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஐஸ்வர்யவான்கள், வணிகர்கள், இந்த மாதிரி வருது. நீங்க வெளிப்படுத்த படிச்சு பார்த்தீங்கன்னா 16, 17, 18 அதிகாரம் பூரா அவங்களுக்கு தான் பயங்கரமான பாபிலோன் அந்த ஐஸ்வர்யவான்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சிருக்கிறார். பெரிய
தொழில் அதிபர்களா ஐயோ சம்பாரிச்சு வச்சு இப்படி கட்டடம் வச்சேமே, பணமெல்லாம் போச்சு, இப்படி இடிஞ்சு விழுகுது, ஐயோ அப்படின்னு அலறுவாங்க. வெளிப்படையாக அந்த அதிகாரத்தில் அப்படி இருக்கு. கடைசியில் அவங்களை அந்த நியாயத்தில் வச்சிருக்காரு ஆண்டவர். பணக்காரன் போட்டுறியா, போட்டா போட்டு மேலே தேவன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஏழை ஜனங்களை வாதிக்கிறதுக்கு விலைவாசி ஏத்துற இந்த கார்பரேட் நிறுவனத்துக்காரா இருக்காங்களா இல்ல, அவங்களாம் அதில் மாட்டுவாங்க. அதான் சொன்னேன், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஜனங்கள், அடுத்து என்னது தொழில் அதிபர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், அந்த கேட்டகரியெல்லாம் யார் ஆட்சியில் இருப்பாங்க? அந்த கிறிஸ்து ஆட்சியில் இருப்பார்கள். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். எத்தனையோ பேரும் டிராக்ஸ் மூலம் கொடுத்துருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். போயா, உங்களுக்கு ஒரு கடவுள் தான், எங்களுக்கு பல கடவுள், அந்த கடவுள் கைவிட்டா இந்த கடவுளை காப்பாற்றுவார்னு பேசுவான், அடிச்சு விரட்டுவான். அவங்களாம் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். இவர்களும் எங்கே இருப்பாங்க? அந்த அவனுடைய ஆட்சியில் இருப்பார்கள். சரி, கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல. இப்ப நான் சொன்னது உலகத்தவருடைய ஆட்கள். கிறிஸ்தவர்கள் பேரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர் சபைக்கு போறாங்க, அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், தசமா கொடுக்கிறாங்க, தங்கள் ஆஸ்தியை தேவனுக்காக என்ன செய்யறாங்க? செலவழிக்கிறாங்க. ஆனால் வசனத்தின்படி வாழாம இருக்கிறார்கள் அந்த கூட்டமே. பாருங்க, சபைக்குள்ள வாரோம், கர்த்தர் ஆராதிக்கிறோம், சில வசனங்களை கை கொள்றோம், இன்னும் சில வசனங்களை கை கொள்ளவில்லை. அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வாரா? எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் பட்சபாதம் அல்ல, நீதியின் தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் நியாயாதிபதியை மாறின உடனே இரக்கமே இருக்காது, அன்பு இருக்காது. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துக்குள்ள நம்ம எப்படியா மனம் திரும்பி எப்படியாவது ஆண்டவருடைய கிருபை இரக்கத்தை கேட்டுக்கணும். அப்ப பெயர் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், இடையில கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், பின்மாற்றத்தில் போனவங்க, வசனத்துப்படி வாழாதவர்கள், கர்த்தரை அசட்டை பண்ணவர்கள், அலட்சியம் பண்ணவர்கள், எல்லாரையும் கைவிட்டுவார். சபைகள் இருக்கிற ஆளதை சொல்றேன், அவர்களையும் கர்த்தர் கைவிட்டுவாரு. இப்ப யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும்? போறதுக்கு தான் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 15:2 வாசிங்க. கர்த்தரை மறுதலிச்சவங்க பாருங்க, வேலைக்காக பெயரை மாற்றி நான் கிறிஸ்தவன் அல்ல, ஒரு இந்து மத தலைவர்கிட்ட போய் நான் இந்துவா மாறுகிறேன் சர்டிஃபிகேட் வாங்குற உடனே கோட்டாவில் போய் எம்பிளாமில் பதிஞ்சு அவர்களெல்லாம் வேலை வாங்கி அரசு உலகத்துக்காக, உலகத்தினுடைய வருமானத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சு போய் பெயர் மாற்றம் பண்ணி வேலை பார்க்கிறாங்களே, அவர்களும் கைவிடப்படுவார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள், மறுதலிச்சவர்கள். அடுத்து சத்தியத்தை அறிந்தும், அதை ஊழியக்காரன் லிஸ்ட்டை கொண்டு வர இப்ப லைட்டா சொல்லிடுறேன். சத்தியத்தை அறிந்தும் மக்களுக்கு மனதார சத்தியத்தை போதிக்காம, இந்த சத்தியத்தை போதிச்சா சபை விட்டு போயிடுவானே என்று பயந்து நடுங்கி சத்தியத்தை மறைத்து வெளிப்படுத்தாம பேசாம இருக்கிற ஊழியக்காரங்க, தேவ பிள்ளைகள், இவர்களையும் கர்த்தர் கைவிடுவா. 100க்கு 100 மார்க் பாப்பார். மனதார சத்தியத்தை பேசி அவன் கடைபிடிக்கிற ஊழியக்காரன் சரி, மனதார சத்தியத்தை பேசுகிற விசுவாசிகளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். தவிர நம்ம சத்தியத்தை மறைத்து, பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? நான் ஒன்றையும் உங்களிடத்தில் என்ன செய்யல, மறைத்து வைக்கவில்லை, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துற பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மாதிரி சத்தியத்தை சத்தியமா பேசுகிற, உள்ளது உள்ளது என்றும் இல்ல இல்லன்னு சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரனும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா அவர்கள் 90% உண்மையாக இருந்து இந்த சத்தியத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து மக்களை திருப்திப்படுத்துவதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற ஊழியக்காரனோ விசுவாசிகளோ ரகசியவர்களே எடுத்துக்கொள்ள முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்து லூக்கா எழுங்க, லூக்கா 17:34-36 வாசிங்க. இருவர் பெட்ல படுத்திருப்பாங்க, படுக்கையில
ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த ராத்திரியிலே ஆ, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ஆ, 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ம். மற்றவன் கைவிடப்படுவான். அப்பாவும் மகனும் படுத்திருக்கிறாங்க, இல்ல கணவன் மனைவி படுத்திருக்கிறாங்க. அதுல 2 பேர்ல யாரு 100க்கு 100 சாட்சியா வாழ்றாங்க, அவங்க எடுத்துக்க விடுவார். அடுத்தவங்க கைவிடப்பட்டாரு. அங்க இறக்கம் இருக்காது அவரோட வருகையில. சரி, இரவு நேரம் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் அந்த காலத்துல பகலில வெயில் நல்ல கேப்பையோ கேழ்வரகோ கோதுமையோ போட்டு காய வச்சு இப்படி திரிப்பாங்க. நாங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம் எங்க ஊர்ல. அப்படிதானே? இதுக்கு பேர் என்னது? அது எந்த நேரம்? மாலை. பகல் இல்ல, மாலை நேரம் 3 மணி 4 மணிக்கு. அடுத்து இரவும் பார்த்துட்டோம், மாலையும் பார்த்துட்டோம். வயலில் இருக்கிற 2 பேரில் வயல்ல எப்ப போவாங்க? காலையில் போவாங்க. ஏன் ஆண்டவர் 3 டயத்தை இப்படி எழுதுறாரு? இமைப்பொழுதிலே ஆண்டுடைய வருகை வரும். ஒரு நொடி பொழுதிலே, கண் இமைக்கு நேரத்திலே கிறிஸ்துக்கள் மரித்தவர் முதலாவது இழந்தெறிந்து போவார்கள். நாம் உயிரோடு நாமும் மறுவப்படு போவோம் அப்படின்னு. அதனால இந்த 3 நேரமும் உலக அளவில் ஒரே நேரத்தில் நடக்கும். அமெரிக்காவில் இப்ப நேரம் என்ன? பகல். இங்க 3 மணி நேரம். சிங்கப்பூர்ல டிஃபரெண்ட். ஆஸ்திரேலியா இப்படி பல்வேறு டயம். அதனாலதான் காலை மாலை இரவு ஒரே நேரத்தில் அவர் வருகை இருக்கும். பாருங்க, ஆண்டவர் எழுதி வைக்கிறது கரெக்டா இருக்கு பாருங்க. இல்லைன்னா ஒரு நாட்டில் வந்துட்டு எல்லா மக்களும் கொண்டு போயிட்டு ஆக வந்துட்டாரு, அடுத்த ட்ரிப் நாளைக்கு வந்தாலும் வந்துடுவாரு, அண்டவரே என்னை மன்னிச்சுங்க, என் பாவத்தை மன்னிச்சுங்கன்னு சொல்லி என்ன செய்வான்? கெஞ்சி கதறி ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு உபவாசம் போட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருவான். அதனாலதான் இந்த காலங்கள், கொடுக்கப்பட்ட காலங்களுக்குள்ள நம்ம விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபித்து நம்ம சரியான வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் பவுல் சொன்னார்ல. நம்முடைய மூச்சு பேச்சு எல்லாம் பரலோகம். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தோடு கரைபடாதபடி வாழ்வதற்கு நம்ம எப்போதும் தேவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளப்படுவார். சரி, அது ஸ்தோத்திரம். அதான் சொல்ற பாருங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் அப்ப கைவிடப்பட்டவர் இருக்காது. ஆண்டவர் சொன்னார்ல, அதெல்லாம் ரகசியம் இல்லையா பேசுறவான். இப்ப ஆண்டவர் சொல்ற, ஏன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் ஏன் கைவிடப்படுவான்? சரி, கதை ஸ்தோத்திரம். அப்ப இவங்களாம் கிறிஸ்துவ பெயரை தரித்து கொண்டு வசனத்தின்படி வாழாத, ஆனா இவங்க ஊழியத்திற்கு ஆசையில் கொடுத்திருப்பாங்க, பணம் கொடுத்திருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, பிரயாசப்பட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியான சத்தியத்தின்படி வாழாதவர்களையும் கர்த்தர் நாட்களிலே கைவிட்டு விடுவார். ஆகவே எபேசியர் 4:30 அடுத்த கேட்டகரி ஒன்னா சொல்லிட்டு வர. நல்லா கவனிங்க, வசனத்தின்படி வாழணும். புரிஞ்சுட்டீங்களா? சபைக்குள்ள இருக்கணும், சபை கூடி வரதுல விட்டு விடக்கூடாது. எண்ணத்தை தான் 100க்கு 100 நீ நல்லா வாழ்ந்து சபைக்கு வராம இருந்தா முடியாது. சிலருக்கு எக்ஸம்ஷன் கொடுவாரு. நல்ல கவனி, சிலருக்கு விதிவிலக்கு. யாருக்கு அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு, அரபு கண்ட்ரிகளுக்கு அவர்கள் பெண்கள் ரசிக்கப்பட்டு அவங்க சபைக்கு போனா உடனே தலையை வெட்டிப்படுவான். அந்த மாதிரி பயங்கரமான வைராக்கியம் இருப்பான் முஸ்லீம். அந்த மாதிரி குடும்பங்களுக்கு கர்த்தர் எக்ஸம்ஷன் கொடுப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அவங்க திருந்து எடுக்க முடியாது, மறைமுகமாக போயிட்டு வருவாங்க. தெரிஞ்சிச்சுன்னா உடனே வெட்டு. அந்த மாதிரி மக்களுக்கு இந்த டிவி மூலமா, கான்ஃபரன்ஸ் மூலமாக அது கடவுளுக்கு, அது ஆண்டவுக்கு தெரியுது. நல்ல சுதந்திரம் இருந்து ஜனநாயக நாட்டில் குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் நம்ம தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய கூட்டங்களுக்கு சபையிலுக்கும் கூடி வராதபடி 100க்கு 100 பரிசுத்தம் உண்மை உத்தமா இருந்தாலும் சபைக்கு நான் வரமாட்டேன், சபை சரியில்லை, சரியில்லாம தான் இருக்கும், நான் சரியா இருக்கணும்ல அப்படின்னு இயேசு கேட்கிறார்ல, எனக்கா நீ வரணும்ல, என் ரத்தத்தை சம்பாதிச்சு சபையில் வச்சிருக்கிறேன். ஆக சபை கூடியதில் சபைக்கு வராதவர்களையும் இந்த ரகசியத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்.
அடுத்து யார் எடுத்துக்கொள்ள மாட்டாரு? எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படக்கூடிய ஒரு நாள், அந்த நாள் தான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில யார் முத்திரை வச்சிருக்கிறா? அந்த கிறிஸ்து வரும் பொழுது அவன் ஆளுக்கு ஒரு முத்திரை குத்துறான் இல்ல, அடையாளம் குத்துறான் இல்ல. அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா? அதான் என்ன அடையாளம்? எபேசியர் 4:30 பரிசுத்த இதத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பிறக்கணும், பிறந்தவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் ரகசியம் எடுத்துக்கொள்ள முடியும். இதான் சத்தியம். பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காலையில் கூட சொன்னல, எனக்கு தெரிஞ்சதில்லை, தெலுங்கானாவில் நிறைய கூட்டம் கூட்டமாக போறாங்க. ஆனா அது சகோதர சபை, பரிசுத்த ஆவி இடம் இல்லை. அது அப்போஸ்தலர் காலத்தில் முடிஞ்சிருச்சு. வரங்கள் இல்லை, வசனத்தின்படி வளர்ந்தா போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். வசனம் என்ன சொல்லுது? மீட்கப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு, அந்த நாள் தான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுறது. அதுல எவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும் அவனைத்தான் தூக்குவாரு, எடுத்துக்கொள்ளப்படும். இதான் சத்தியம். அடுத்து ரோமர் 8:11. இந்த ரோமர் 8:11 மரித்தோர்ந்து இயேசுவை பரிசுத்த ஆவியான் தேவ ஆவியானவர் எழுப்பினது போல அந்த வசனம் இருக்குல்ல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, அங்க பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். அப்ப நம்மளுக்கெல்லாம் அந்த ஆவியான இருந்தா தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்ப கிறிஸ்துவை நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி எழுப்பினாரா? அவருடைய ஆவியினாலே போய் மரித்து போன இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார்ல. மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற, நம்மளுக்கு வாசமா இருக்கிற, நம்மளுக்கு முத்திரையா போடப்பட்ட மீட்கப்படுகிற நாளுக்கு முத்திரையா போட பரிசுத்த நம்மளுக்கு இருப்பதனால தம்முடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும், இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் இன்னைக்கு ஆண்டவர் வர போறாருன்னா நம்ம சாக மாட்டோம். நம்மளுக்கு முன்னாடி செத்தவங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப வந்தா நம்ம சாகவில்ல, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிப்பார். எப்படி உயிர்ப்பிப்பார்? அப்படியே மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் சாக மாட்டோம். என்ன ஆயிரம்? எதுக்கு? அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால. இதான் சத்தியம். புரிஞ்சுக்கிட்டே? ஒவ்வொரு வருஷம் இன்னொரு வருஷம் கோடு இருக்கணும். 2-3 வருஷம் இருந்தா ஸ்ட்ராங்கா பேசணும். சகோதர சபை என்ன சொல்றாங்க? உங்களில் போதகர் யார் சொல்ல வேண்டாம். நம்ம சகோதரர் யார் சொன்னது? ஏசு சொன்னார், குரு என்று அழைக்க வேண்டாம். கரெக்டு. போதகர் ஒருவரே, நல்ல போதகர் நீ சொல்லாத, தேவன் ஒருவரே நல்லவர். உங்களுக்கு அப்படி சொல்லார்ல, உங்களுக்கு போதகர் என்று அழைக்க வேண்டாம் சொன்னார்ல, ஆண்டு சொல்லிட்டு போயிட்டார்ல. பரிசுத்த ஆவி பவுலுக்குள்ள வந்தார்ல, அவர் எழுதுறாருல, எபேசு சபைக்கும் கொரிந்து சபைக்கும் 5 வகை ஊழியத்தை எழுதுறாருல. அதுல யாரு வருது இல்ல? அப்ப ஆவியானவர் எழுதுறாரு. அப்ப ஆவியானவர் எழுதுனா அதை ஏத்துக்கு தானே வேணும். அந்த வசனத்தை எடுத்துக்க மாட்டாங்க, இந்த வசனத்தை எடுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவே நாம் சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்ப எவனும் பாஸ்டர்னு சொல்லாத, பாஸ்டர் யாரும் கூப்பிடாத, பாஸ்டர் பதவியில இல்ல, ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான். அதான் சொன்னேன், கன்னி. நாம் சகோதரிகள், சரிதான். அடுத்து தேவனுக்கு நம்ம பார்வையில் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமில்ல. இப்ப நான் தேவனுடைய பார்வையில் அவருடைய அடிமை, அவருக்கு வேலைக்காரன். ஆண்டவரை சில சமயத்தில் தகப்பனா சொல்றோம், சில சமயத்தில் ஆண்டவரையும் சொல்றோம், சில சமயத்தில் அப்பான்னு சொல்றான், உரிமை கொண்டுடுறான். ஆனா ஊழியத்தின் பாதையில அவருடைய எஜமான். அல்லேலூயா. நான் அவருடைய வேலைக்காரன். அந்த போஸ்ட் கொடுக்கிறாரு ஆவியானவரே. பாஸ்டர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், போதகர், அதுவும் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்காரு. அதை எடுத்துக்க மாட்டாங்க.
4 சுவிசேஷத்தை மட்டும் சொன்னதை இயேசு சொன்னதை பிடிச்சிக்குவாங்க. ஆகவே இதெல்லாம் நீங்க அந்த வசனத்தை எங்கெங்கே ஜோடு இருக்கு அதை பிடிச்சிக்கணும். சரி, கரெக்ட், ஸ்தோத்திரம், அதை பார்ப்போம். ஆகவே இந்த ரகசிய வருகையிலே வேண்டப்பட்டவர்கள் இவங்க வேண்டப்படாதவனு கர்த்தர் பார்க்க மாட்டார். அவரு பச்சபாதம் பார்க்காதவர், நீதியை நிறைவேற்றுகிறவர். இரக்கத்தின் காலம் முடிஞ்ச உடனே அங்க அவருடைய வருகையிலே நியாயாதிபதியாகத்தான் வருவார் ஒழிய நம்மளுடைய தேவனுக்கு நம்மளுக்கு ஒரு மீடியேட்டர் வரமாட்டார். சரி, அளவுகோல் வைச்சிருக்கிறார். திராசு, செருபாபேல் கையில கொடுக்கப்பட்ட தூக்கு நூல், அது எதை காமிக்குது? கொத்தனாரு கட்டடத்தை கட்டும் பொழுது தூக்கு நூல் கரெக்டா இருக்கா, இல்ல செவுரு செங்கல் என்ன இருக்கு, சாஞ்சி இருக்கா, அந்த கட்டடம் கட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்லைன்னா விழுந்திரமனு பார்க்கிறாருல. அது மாதிரி அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கானா இந்த விசுவாசி, இந்த ஊழியக்காரன் எல்லாம் பார்த்துட்டு தான் ரகசிய வரையில் வரும் பொழுது நம்மளை தூக்குவார். அப்ப வசனத்துக்கு ஆண்டு சொல்ற, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பங்கிறாரு. ஆகவே நம்ம எப்படியாவது ரகசிய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம பிரயாசப்பட்டுக் கொள்ளணும். இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18 அதிகாரம் நினைக்கிறேன், 18 தான், 21 23. அங்க 2 கேட்டகரி காமிக்கிறாரு, நீதிமானும் துன்மார்க்கனும். நீதிமான் யாரு? பழைய ஏற்பாடு காலத்துல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், தேவனை தவிர வேற எந்த தேவர்களையும் வணங்காதவன், அப்படி வர்றார். துன்மார்க்கன் தேவனை வழிபடாம மனுஷனை நினைக்காம நியாயப்பிரமாணத்தை கிழபடி, அதுல எழுதியிருக்கு, வாசிங்களே. நான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு துன்மார்க்கன் எல்லா பாவங்களையும் செய்யறான், பாவங்களை விட்டு திரும்பி இப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு மனம் உணர்வடைந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன பண்ணிட்டான்? திரும்பி மனம் திரும்பிட்டான். நல்லா கவனிங்க, வாழ்நாளெல்லாம் கலிகுருந்து இல்ல, ஃபாதர் பண்ண மாதிரி இல்ல, வாழ்நாளம் பூரா துன்மார்க்காம நடந்தவன் இப்ப கடைசி நேரத்துல ஆண்டவரே என் பாவத்தை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி அவன் ரசிக்கப்பட்டுட்டான். சில காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கான், துன்மார்க்கத்தை விட்டுட்டான், நீதியில வாழ்றான். இவன் அந்த நேரத்துல ஆண்டவருடைய பார்வையில 100க்கு 100 ஒப்பு கொடுத்து வாழ்றது பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டால் அவன் பிழைப்பான் இருக்கா? அவன் சாவதில்லை, அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்படி என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு உண்டு. அடுத்து நீதிமான பத்தி சொல்றாரு பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி பாருங்க, நீதிமான் பல வருஷமாக கர்த்தரை ஆராதித்து வேத வசனத்தை படித்து வசனத்தை வாழ்ந்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து காணிக்கை கொடுத்து வாரம் போறோம். நம்மளெல்லாம் யாரு சொல்லுங்க? இப்ப நீதிமான் அடுத்து வாசிங்க. அநீதி செய்து, அதுல சில காரியங்கள் அநீதி செஞ்சு துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் நல்லா கவனிங்க ஐயா, இறக்கப்பட மாட்டாரு. சங்கீதம் 1:1 3 கேட்டகரி வரான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகள் வழியில பரியாசம் பண்ணுகிற, பரியாசம் பண்ணாலும் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. பரியாசனை கேலி பண்றது, நையாண்டி பண்றது, புரணி பேசுறது, யார? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள. இது செஞ்சால் நீ வரையில எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் சொல்றார், நீதிமான் வாழ்ந்து கடைசி தினத்தில் துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் எவ்வளவு நீதி, உபவாசம் போட்டிருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம், அறிவிச்சிருக்கலாம், ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்திருக்கலாம், தசமம் கொடுத்திருக்கலாம், இது பூரா பூமிக்குரிய ஆசிரியத்தை கொடுத்துருவாரு. நீ பரலோகத்துக்கு வரணும்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் செஞ்ச நீதிலாம் நினைக்க மாட்டேன் சொல்றது யாரு? கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், இறக்கப்படவே மாட்டேங்கிறார்ல. அப்பா
இப்படி ஆண்டவனை இவ்வளவு கர்த்தருக்கா உழைச்சேனே, நீ ஒரு இதுல விலகிட்டியே, நான் நீதியை தப்ப பார்ப்பேன். அப்ப மேக்சிமம் ஆண்டவருடைய கிருபையை கேட்டு எந்த விதத்திலையும் நம்ம துன்மார்க்கமான செயல்ல அருவருப்பு வழிகளை நம்ம போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் தினந்தோறும் தேவனோடு என்ன செய்யணும்? உறவாடுதல் வேண்டும். அனுதினம் காலை எந்திரிச்சோடனே அவருடைய சமூகத்துல ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே உட்காந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் பாட்டு பாடி ஏசுரத்தன் ஜெயம் தெரிஞ்ச வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உங்களுடைய வரிகள் எடுத்துக்கொள்ளாதையும், ஆண்டவரே உலகத்து வெறுக்கத்தக்க இதை தாங்கப்பா, துன்மார்க்கமான எண்ணங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த கெஞ்சுதலை கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். பாத்தீங்களா, நீதிமானுக்கு வந்த காரியங்க பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சரியான தேவன், யாருக்கும் பட்சபாதம் அவன் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாப்பான். அப்ப எப்ப இறங்குவார்னா, அவன் மரிப்பதற்குள்ள பல முறை அவனோடு கர்த்தர் சந்திப்பா. அதுல நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லுங்க? மனம் திரும்பிடணும். அவர் எப்போ வர்ற சமயத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுக்குவோம், இப்ப ஜாலியா இருப்போம் அப்படி சாத்தான் பக்கத்தில் என்ன செய்வான்? எண்ணத்தை கொடுப்பான். சரி போகட்டும். இதை பார்த்துட்டு நிறைய வசனம் 18 24 வாசிங்க. 26 to 28 வாசிங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். கடைசியில கொண்டு வந்துட்டு அதான் யாரு? மனம் திருமண கல்லன் மனம் திரும்பிட்டான். அப்புறம் மனம் திருமண கல்லன. சரி, கது ஸ்தோத்திரம். சரி ஆண்டவன், சரி இந்த ஒரு கேட்டுக்கு ரைட்டா, ரைட், அதை முடிச்சுட்டேன். அடுத்து மத்தேயு 25 ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஒரு ஓமையாக. அங்கே ஸ்திரீன்னு சொல்றாரு. ஸ்திரீங்கிறது 2 கரையுமே எடுத்துக்கலாம், சபையின் எடுத்துக்கலாம், விசுவாசின்னு எடுத்துக்கலாம். 10 பேர் கன்னின்னு சொல்றார். இந்த கன்னிங்கிறது 10 பேர் பரிசுத்தமா தான் இருக்கிறான். கன்னினாலே பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ள சபை. ஆனா பரிசுத்தம் மட்டும் இருந்தா நம்ம நினைக்கிறோம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு. ஆயத்தம் இல்லைன்னா அந்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட அப்படின்னா தீவெட்டியாய என் பாதைக்கு வெளிச்சம் உம்முடைய வசனமே என் பாதைக்கு. அப்ப வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, சத்தியம் இருக்கு. எண்ணெய் இல்ல எரியறதுக்கு, எண்ணெய் இல்ல, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்ல. புரியுதாப்ப? அடுத்து தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவர்கள் வசனமும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் நிறைவாயிருந்தார், நிறைத்து இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் பரிசுத்தமா இருந்தாங்க, வசனம் இருந்துச்சு, என்ன ஆயத்தம் இல்ல, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார்கள். மனமாக ஏதோ மணவாளன் தாமதிக்கிறான்னு சொன்னேனே, அப்படியே தூங்குறாங்க. இப்ப திடீர் என்று எக்கால சதம் ஊது, டம் 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 அடிக்கிறான். என்ன ஆயிருது? இப்ப மணவாளன் வந்து விட்டாருன்னு ஆயத்தமா இருக்க என்ன பண்ணிட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ஆயத்தம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க? பத்த வைக்கிறாங்க, எரியுது, அப்புறம் அணைஞ்சிருது. இப்ப கதவு அடைக்கப்பட்டாச்சு. கேட்கிறாங்க, ஆண்டு என்ன சொல்ற, உங்களை நான் அறியேன். பாத்தீங்களா? ரகசிய வருகையில யார் எடுத்து கொள்ளப்படணும்? ஆயத்தமாவும் இருக்கணும். 100க்கு 100 நீதிமானா இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அப்படி இவ்வளவு கஷ்டம் வச்சிருக்காரு. ஆமா, அவர் பக்கத்துல அவர் மனவாழ்ப்ப நம்மளே ஒரு நல்ல ஒரு நம்ம பிள்ளைக்கு பையனுக்கு பொண்ணு இப்படி அழகா இருக்கும், அப்படி வரணும்னு, பொண்ணுக்கு இப்படி பையன் வரணும்னு நம்ம பாக்குறோம்ல, பாக்குறோமா இல்லையா? என்ன பரிமள பாக்குறிய, யோசிக்கிறிய? நம்மளே உலகத்தானே மனமே பார்க்கும் பொழுது தேவன் அவருக்கு மனவாட்டியா வரும்பொழுது எவ்வளவு சுத்திகரிப்ப பாப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்திக்கணும். நிறைய இருக்கு. யாரு அந்திக்கு சாட்சியில மாற்றாங்கன்னு. சரி, அடுத்து பாப்பா.
கிறிஸ்துவனுடைய நாமம் தரித்தவர்களும் கிறிஸ்து நாமத்தை தரிச்சிருக்கிறாங்க. ஆனா வருகையில கைவிடப்பட்டவர்கள் இந்த பூமியில இருப்பார்கள். பேரு கிறிஸ்துவ நாமம் இருக்கு, நம்ம சொன்ன காரியமெல்லாம் இல்லாதனால இவர்களும் கைவிடப்படுவார்கள். சரி, இது வரைக்கும் நான் யாருக்கு சொன்னேன்? திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொன்னேன். இப்ப ஊழியக்கார லிஸ்ட், எங்க லிஸ்ட் வாங்க. நாளை நீங்களும் ஊழியக்காரி ஆகலாம், நீங்களும் ஊழியக்காரர் ஆகலாம். ஊழியக்காரனுக்கு என்னென்ன? இப்ப ஊழியக்காரன் பெரியவனோ நீங்க நினைப்பீங்க, ஆகா ஊழியக்காரன். அங்க மோசையே என்ன பண்ணல, காணல, அனுப்பல. அது உலக பரம் ஆசீர்வாதம். ஒரு சத்தியத்தில் பிறண்டு நல்லா கவனிங்க. கள்ள உபதேசம், கள்ள போதனையை கேட்டு அதன்படி நடந்தாலும் ரகசிய எடுத்து கொள்ள மாட்டாரு. நீங்க அறியாம பேசினா ஆண்டவர் மன்னிப்பு கேட்டலாம். தெரிஞ்சும் உங்களுக்கு மேய்ப்பன வைத்திருக்கிற எனக்கு என் மூலமா கருத்து கொடுக்கப்பட்ட அந்த போதனை சரியான போதனை, அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு அந்த போதனையை மாத்தி பேசினா நீங்களும் ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ள முடியாது. வசனத்தை காமிக்கிறேன், வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். அதுல ஊழியர்கள் ஒரு கூட்டம் சத்தியத்தை சொல்ல பயப்படுகிறவர்கள், சத்தியத்தை சொல்ல தயங்குகிறவர்கள், சத்தியத்தை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். பரலோகத்தில் என்ன சொல்றாரு? பூமியிலே மனுஷகுமார குறித்து இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம சொல்றதுக்கு வெட்கப்பட்டா, அங்க என் பிதாவிலே நான் உன்னை குந்து தைரியமாய் சத்தியத்தை சொல்லணும், அறிஞ்ச சத்தியத்தை சொல்லணும், மறைக்க கூடாது. நம்பர் 1. 2வது, சத்தியத்தை மறைத்தவர்கள். சில ஊழியர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாரு, சில ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்தினவர்கள் கண்டிப்பா தெரியாத ஆட்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சில ஊழியர்லாம் மறப்பாங்க, பெரிய கூட்டத்தில் தான் இந்த செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய கூட்டமெல்லாம் இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனா இருந்தா அவன்கிட்ட அன்னைக்கு வெளிப்படுத்தினா அந்த வெளிப்படுத்த சத்தியத்தை உடனே என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். சத்தியத்தை மறைத்தவர்கள் அவங்கள ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ள முடியாது. தங்கள் ஊழியத்தில் அசதியா இருந்தவர்கள். அடுத்து, ஆண்டவருடைய வருகைக்கு என்னை நம்பி கொடுக்கப்பட்ட ஆடுகளாய மந்தைக்கு நான் உங்களை வருகை குறித்து ஆயத்தப்படுத்தாமல் இருந்தால் நானும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். வருகையிலே நாம் ஆயத்தம் இருக்க வேண்டும். மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். மந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த ஊழியக்காரன் சும்மா பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல. அடுத்து, ஆண்டவருடைய வருகை குறித்து மந்தையை ஆடுகளுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரனா இருக்கணும். அடுத்து, மந்தை கிட்ட சுரண்டி 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 திங்கக்கூடாது. எல்லா ஊழியக்காரன் லிஸ்ட்ல இருப்பான். ஆலயத்தை கட்டணும், இடத்தை வாங்கணும், ஒரு பெரிய கன்வென்ஷன், தா 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 தான பணத்தை குறிச்சு இருக்கிற அட்டை ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி விசுவாசிகள் இடத்துல காணிக்கைய எவன் வலுக்கட்டாயம் வாங்குற ஊழியக்காரெல்லாம் ரகசிய வரை எடுத்துக்கொள்ள முடியாது. வேணும்னா கர்த்தரிடத்தில் கேளு, கர்த்தர் கொடுப்பாரு. அதை விட்டு மக்கள்கிட்ட பஞ்சப்பாட்டு பாடி நீ சமையலுக்கு நீ அடுத்த வாரம் இருக்கு சபையில இருந்தா கவுதா சபையெல்லாம் இருந்துட்டு வந்து சொல்லுது, காணிக்கை எக்குது அந்த சபையில, அந்த காணிக்கை பத்தலைன்ட்டு இந்த மாதம் இந்த சகோதரி அந்த சகோதரி சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும். ஏழை மக்கள் வயலுக்கு போறாங்க, எங்கேயாவது செய்வாங்க. எத்தனை பேர் வராங்க? 100 பேரா? 200 பேருக்கு சாப்பாடு, 2-3 குடும்பம். அதுல ஸ்பெஷல் மீட்டிங் வந்தா, வாக்குத்தத்த ஆராதனை வந்தா, ஈஸ்டர் வந்தா, கிறிஸ்துமஸ் இப்படிலாம் வந்தா ஜனங்கள் தான் கொடுக்கிற காணிக்க தசமா வேற, அதை எடுத்து செலவழிச்சானே. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் ரகசியம் போக முடியாது. மக்கள் இடத்துல சுரண்டி பணத்தை சுரண்டி சுரண்டி பண ஆசை உள்ளவங்க, பண ஆசை நம்மள வேண்டாம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே மந்தையை சுரண்டி தின்றவர்கள். அடுத்து, சுகபோகமா வாழ்கிற ஊழியக்காரன்,
சுகபோகமா இருக்கிற தேவ பிள்ளைகள் காலையில் நேற்று அம்மா எடுத்தாங்கல்ல, பாஸ்டர் அம்மா, ஐஸ்வர்யமான், ஏழை, லாசர். நிறைய வசனம் இருக்கு. லூக்கா 16:19 வாசிங்க. முதல்ல எசேக்கியேல் 16:49 எடுங்க. 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சரி, சோதம் உங்களுக்கு தெரியும். அங்க எல்லாத்தையும் விட அது என்னது? ஆகார திரட்சி. வாய்க்கு ருசியா சாப்பிடுறது. எந்த நேரமும் சாப்பாடு 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 சாப்பாடு. இதுக்கு பேர் பெருந்தீனின்னு இருக்கு, ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இதைத்தான் லூக்கால 16:19 வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. இரத்தாம்பரம் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாரு? விலையேறப்பட்ட வஸ்திரத்தை ஏன் வாங்கி சொல்றாரு? இப்படி இருந்து வசதியா இருந்தும் வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் வாழ்க்கையில சம்பிரதமா வாழ்றான், ஜாலியா வாழ்றான், ஒரு கவலை இல்லை. கர்த்தர் எதுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? அவருடைய ராஜ்யம் விஸ்தாரம் பண்ண விரிவாக்குவதற்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு, எளியவர்களுக்கு கொடுக்கறது. இப்போ உதாரணமா நீங்க குறைச்சு சம்பளம், நான் குறைச்சு பென்ஷன் வாங்கிக்கிறேன், நீங்க வாங்குறீங்க. அதுல நம்ம உதவி செய்யறது வேற. இப்ப எனக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு கொடுக்குறாரு வைங்க. அந்த கோடி என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? எல்லாம் தேவனுடைய. எனக்குன்னு வாழ்க்கைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி பூரா என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவழிக்கணும். அவன் தான் ரகசியம் எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு தான் காணிக்க வருது, நான் எந்த சபையும் கொடுக்க மாட்டேன். கட்டுறா, வாங்கடா, இடத்த வாங்கடா, ஆலயத்தை கட்டுறா கட்டுறா கட்டுறா. இதுக்கா கோடியா கொடுக்கிறாரு? எவர்கள் உண்மையில் ஊழியக்காரர்கள், எவர்கள் கஷ்டத்துல நஷ்டத்துல விசுவாசத்தை ஊழிய செய்யறவங்க பார்த்து, இடம் இல்லையா அவங்களுக்கு, தேவைகள் என்ன, வாகனம் இல்லையா, பணம் கொடுக்கிறாரு, நிறைய கொடுக்கிறாருல. ஒரே இயேசுதானே. நாங்கள் போய் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்யறாருல. அப்ப இந்த பணம் அங்கே தானே போகணும். இப்படி எண்ணத்தோடையவர்கள் ரகசியங்களை கத்த எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இல்லை என்றால் விட்டுருவார். இரத்தாம்பரமும் அனுதினமும் வேற பக்கத்துல எவன் கிடக்குறான்? ஏழை, லாசரு. அவனுக்கு ஈவேற இறக்கப்பட்டு கொஞ்சம் கூட கொடுக்கலையிலே, அவனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. அனுதினமும் என்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல ஐயா, பார்ட்டி வச்சா என்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல. டெய்லி ஒரு நாள் மட்டனு, ஒரு நாள் சிக்கனு, ஒரு நாள் மீன், ஒரு நாள் நண்டு, ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் ட்ரை ஃபிஷ். இப்படியா வாழ்க்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, ரகசியம் எடுத்துக்கொள்ள முடியாதியா. நான் சொல்லல, உன் தொண்டையில, யார் தொண்டையில? உன் தொண்டைன்னு சொன்ன, யார் தொண்டையில? அந்த வசனம் போஜன பிரிய. ஒருவன் போஜன பிரியனா இருந்தால் அவன் தொண்டையில வசனம் இருக்குல்ல, இத்தனை வசனம் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்றேன், உபாகமம் எடுங்க. உபாகமம் 21:20. எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான். அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க, அடங்காத துஷ்டனா இருக்கிறான். எங்கள் சொல்லை கேளான். எங்க சொல்லை கேட்காதவன் பெருந்தீனி காரணம். பாத்தீங்களா என்ன தின்னுகிட்டு இருக்கான்? பெருந்தீனிக்காரன், குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களாக. பெற்றோர் போய் அங்க மூப்பரோட சொல்லணும். அங்க அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. பாத்தீங்களா நியாயப்பிரமாணம் இப்படி இருக்கு. இயேசுனார் என்ன சொல்றாரு? லூக்கா 21:34 இயேசுவே சொல்றாரு. அது என்ன? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் பெருந்தீனியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் உலகத்தினுடைய கவலையினாலும் பாரமடையாத படிக்கும். இதுல பாரத்தை வைக்காதப்பா, இதுல பாரத்தை வைக்காத, இருதயத்துல பாரத்தை வைக்காத. நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லுகிறார். சரி, இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் ரகசிய வரிகளே கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இவரெல்லாம் கைவிட்டுருவாரு. இவரெல்லாம் யார் ஆட்சியில் இருப்பாங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே இருப்பார்கள். அடுத்தது, இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியினுடைய 2 பகுதின்னு சொன்னேன். முந்தின பகுதி, பிந்தின பகுதி.
இந்த முந்தின பகுதி 3 வருஷத்துல கைவிடப்பட்ட சபை இதுவரைக்கும் கண்டிராத மகா பெரிய உபத்திரவங்கள், ஆபத்துக்கள், வேதனைகள், துயரங்களை சந்திப்பார்கள். கைவிடப்பட்ட சபை இதுவரைக்கும் அந்த மாதிரி இது பார்த்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட வகையிலே சந்திப்பார்கள். இப்ப சந்திக்கும் போது அவன் என்ன செய்வானா, நான் தான் மெசியா, நான் தான் கிறிஸ்து, என்னை நீ வணங்கணும். இரண்டாவது, என்னை போல ஒரு சுரூபத்தை செஞ்சிருப்பேன், அதையும் வணங்கணும். அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவான்? யார்கிட்ட சொல்லுவான்? முதல் 3 வருஷத்துல யார்கிட்ட சொல்லுவான்? இதெல்லாம் தெரியலையா? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கிட்ட சொல்லுவான், கைவிடப்பட்ட சபைக்கிட்ட சொல்லுவான். யார் சொல்றது? இன்னொரு 3 வருஷம் இருக்குல்ல, அந்த 3 வருஷத்துல அப்படி அமைதியா யூதர் இருக்காங்கல்ல, இந்த யூதர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை இவர்தான் மெசியா என்று நம்புவார்கள். அவர் உடன்படிக்கை செஞ்சிருட்டு எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டித்தாங்கன்னு சொல்லி. அப்ப பின்னாடி இருக்கிற 3 வருஷ காலம் யூதர்களுக்கு. இந்த கைவிடப்பட்ட சபை மக்கள் இருக்காங்கல்ல, அதில் ஊழியக்கார மக்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு இந்த 3 வருஷத்துல உபத்திர காலம். அதுக்கடுத்த மகா உபத்திர காலம். இந்த உபத்திர காலத்துல பெரிய கண்டிராத பயங்கரமான வேதனைகள், உபத்திரங்கள் இருக்கும். அந்த நேரத்துல தான் ஆண்டவருடைய இரக்கம். சிலருக்கு கண்கள் திறக்கப்படும். திறக்கப்பட்ட உடனே ஆஹா, ரகசிய வரியை குறித்து சொன்னாங்களே பாஸ்டர்ஸ், எல்லா இடங்களிலும் மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, நம்ம கைவிடப்பட்டமே. இப்ப இவன் என்ன சொல்றான்? நான் தான் கிறிஸ்து, என்னைய வணங்கு, இந்த சிலையை வணங்குன்னு சொல்றானே. ஐயோயோ வேண்டாம், ஐயோயோ வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை கொண்டாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது என்ன வேணும், நித்திய ஜீவன் வேணும், பரலோகம் வேணும்னு இருக்கிறாரு. அது ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கும். புரியுதா நான் சொல்றது? இன்னொரு கூட்டம், கைவிடப்பட்ட சபையில 2 கூட்டம் சொல்றேன், 2 பகுதியா பிரிக்கணும். கைவிடப்பட்ட சபை மக்கள், ரகசியவர்கள் ஒரு கூட்டம் போயிருது. அடுத்த யார் யார் அந்திக்கு சாட்சி இருப்பார்கள் நம்ம இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் கைவிடப்பட்ட மக்கள் 2 குரூப்பு. ஒரு பகுதியினர் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு தெளிந்த புத்தி வந்து, ஆகா சரி, நம்ம எப்படியாவது நித்தியமாக வாழணும், ஆகையினால நம்மளை அந்தி கிறிஸ்து இவன் உண்மையில மெசியா இல்லை, இவனா தன கிறிஸ்து. 2வது, இயேசுவை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். என்னைய வணங்கு, நான் செஞ்ச சிலையை வணங்கு அப்படி சொல்லுவான். அது ஏற்றுக்கொள்ளாத கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் அந்த நேரத்தில் பாராட்டுவார்கள். அவர்களை கொன்று குவிப்பான். கொழுதற்கு முன்னாடி பல சித்திரவதைகளை செய்வான். உடனே குத்தி கழுத்தை வெட்டினா செத்துடலாம். சாப்பாடே போட மாட்டான். அடையாள அட்டைங்க. இப்ப இருக்க நம்ம இந்தியாவில் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? அந்த அவன் கேட்பான், அப்ப நீ எனக்கு இந்த குடியுரிமை, இந்த உலகத்தில் நான் தான் தலைவன், அப்ப நான் சொல்ற சட்டத்தை நீ கேட்கணும். அப்ப உனக்கு அப்பதான் நீ பொருளை வாங்க முடியும், பொருள் பணத்தை மாற்ற முடியும், ஒரு கடைக்கு போக முடியும், உணவு உனக்கு வேணுமா, உணவுப் பொருள் வேணுமா, எது வேணாலும் ஒரு அடையாளத்தை போடுறேன், அது ஏத்துக்க. புரியுதா? அடையாளம், முத்திரை. அது என்னன்னு தெரியல. முத்திரையா, நம்மளுக்கு கொடுக்க ரேஷன் கார்டு மாதிரி குடும்ப அட்டை கார்டா, அந்த மாதிரி. அதுல இப்படிப்பட்ட கைவிடப்பட்டவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவர்கள், நீ அடிச்சு கொண்டாலும் சரி, சித்திரவதை பண்ணாலும் சரி, நான் செத்து பரலோகத்துக்கு நான் போகணும், அதனால உன்னையும் வணங்க மாட்டேன், நீ செஞ்ச சிலையை வணங்க மாட்டேன், உன் ஐடென்டி கார்டு தேவையில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் வைராக்கியம் சொல்லும். இன்னொரு கூட்டம் என்ன சொல்ல, ஐயோ தாங்க முடியாது, உன்னை நான் வணங்குறேன், நான் இயேசு மறுதலிச்சிடுறேன், இயேசு தேவன் அல்ல, நீ தான் தேவன். ஒரு கூட்டம் சொல்லும். இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நிலைமையில எங்களை வேண்டாண்டவரே, அவன் ஆட்சி காலத்தில் நாங்கள் சித்திரவதைப்படவும் வேண்டாம், மறுதலிக்கும் வேண்டாம், பேசாம
நீங்க சொல்ற சத்தியத்தை கேட்டு உங்களை போல மாறிட்டோம்னா நம்மளை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் அனுதினமும் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு பழகணும், நல்ல ஊழியர்களோடு ஐக்கியப்படணும், தனிமையை இருக்கக்கூடாது. அப்படியே தனிமையா இருந்தா நீங்க ஜீசஸோட பரிசுத்த வேதத்தோட ஆண்டவரோட பாடலோட பாடி பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உலகத்துக்கு இன்னைக்கு பிரதர் எடுத்தார் கண்ணி நிறைய பல வழியில கண்ணியை வைப்பான், எதுலாவது சிக்கி கொள்றதுக்கு. அழகை பார்த்து அழகிலே நம்மளை சிக்க வைப்பான். ஆகவே தயவு செய்து நம்ம எப்படியாவது இல்லை, ஆண்டோட கிருபை பெற்று அந்த பரலோகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆகவே கர்த்தருடைய சத்தியத்துல மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிறது மட்டுமல்ல, தெரிந்து கொண்ட சத்தியத்தை வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கர்த்தரத்துல கிருபையை கேட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நடத்துவார். அப்ப அந்திகிறிஸ்து ஆட்சியிலே முழு உலக ஆளுகிற ஒருவனை தவிர வேறு ஆட்சியாளர்கள் இல்லை. ஆகவே அவனுக்கு ஒற்றை ஆட்சி என்று பெயர் கொடுப்பார்கள். இங்கிலாந்துல 2 கட்சி தான், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் 63 கட்சி, இந்திய நாட்டில் எத்தனை கட்சின்னு தெரியல. ஆனா அந்திகிறிஸ்து ஆட்சியில ஒரே ஆளுதான் என்ன செய்வான், எதிர்கட்சியெல்லாம் இருக்காது. அவன் வைக்கிறதா சட்டங்கள், எவனை எதிர்த்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் அவனுக்கு. அதனால ஒற்றையாட்சி. நாட்டினுடைய தலைவர்கள் மக்களை எல்லாம் உருவப்படுத்தி நான் சொல்றத இங்க கேட்கணும் அப்படின்னு தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துருவான். எல்லா நாட்டு தலைவர்களையும் எல்லா நாட்டு மக்களையும் இவன் சொல்றத அவங்க கேட்கறது. யார் கேட்க மாட்டாங்க? கைவிடப்பட்ட சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணும்னு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த கிறிஸ்தவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க, அன்னைக்கு சொல்றத கேட்க மாட்டாங்க. பாக்கி எல்லாருமே கேட்டுக்குவாங்க. அதுல கண்டிஷன் என்ன சொல்லுவானா, கண்டிஷன் என்னை தேவன் ஏத்துக்கணும், இயேசுவை மறுதலிக்கணும், இயேசுவை நீ கும்பிடக்கூடாது, என்னை தான் கும்பிடணும், நான் சொல்றதை கேட்கணும், அப்பதான் உனக்கு முத்திரை அடையாளம். பணம் எடுக்க போனோம்னா அப்படிதான். இப்பெல்லாம் சிப்புன்னு சொல்றாங்க, என்ன சைனால வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சில இடத்துல கடையில் போனால் அப்படி போனால் ஆட்டோமேட்டிக் என்னது கதை திறக்குது இல்லை. அப்போ அந்த அட்டையோ முத்திரை இருந்தால் தான் திறக்கும். நம்மளை மாதிரி ஆள் கைவிடப்பட்ட சபையார் போன என்ன ஆகும், அவங்க முத்திரைய தரிக்கலையே, எப்படி உள்ள போக முடியும்? பட்னியா சாக வேண்டியதான். அது மட்டும் இல்லை, எங்கே ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சு விடுவான். அதையும் பார்த்துங்க, எங்கே ஓடி மறைஞ்சிருந்தாலும் யார் கண்டுபிடிச்சிருவா? ஆமா, கண்டுபிடிச்சிருவான். வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க. அந்திகிறிஸ்துவினுடைய அடையாளத்தை, முத்திரையை, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த முத்திரையை உடையவர்கள் பொருளை வாங்க முடியும், விற்க முடியும். ஆனால் அதற்கு இணையாதவர்கள், வாசிமா அந்த வசனத்தை, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதை நாமத்தையாவது, அதை நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரும். அது நம்ம சிக்கி கொள்ளாதபடி இப்பொழுதே நம்ம ஆண்டவருடைய தாழ்த்தி, ஆண்டவர் இந்த வசனத்தை வாழ முடியலப்பா, வாழ்றதுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவருடைய போல மாறுறதுக்கு தான் அவர் நம்மளுக்கு இருக்கார். அதுதான் பரிசுத்தாவை தந்திருக்கிறார். அடுத்து மத்தேயு 10:28 வாசிங்க. இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாருல, மத்தேயு 28, சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்க, யாருக்கு பயப்படக்கூடாது? சரீரத்தை கொல்ல. இப்ப அந்திகிறிஸ்து யாரை கொல்ல போறேன்?
கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை கொள்ள போறான். அப்ப அவங்களுடைய ஆவி ஆத்மா யாரு? அப்ப சரீரத்தை கொள்றதுக்கு நீ பயப்படாத, செத்தா சா உன் ஆத்மாவனை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள வருங்கிறாரு. அல்லேலூயா. அதனால கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க. இயேசு அறியாத நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எட்டயபுரத்தில் இருக்கிற ஆறிலும் சாவு. நீ என்ன தூக்கெல்லாம் போடத்தான் போற, போடு. 6 வயசுல செத்தான் சாவுதான், 100 வயசுல செத்தான் சாவுதான். எப்ப செத்தானே நான் உனக்கு வரி கட்ட முடியாது. அவனே அந்த சாக்சன் துறைக்கு எதிர்த்து நின்று சாவுக்கு துணிஞ்சானா, பரிசுத்தாவை பெற்ற சத்தியம் பெற்ற நம்ம திருச்சபைக்காக இத பரலோகத்துக்காக என்ன செய்யணும்? வைராகியம் பாராட்டன் மலையா? இந்த வைராகத்தை நம்மளுக்கு வராது மாம்சத்துல. நல்லா கவனிங்க. பேதுரு சொன்னார்ல, ஆண்டவரே எவன் உங்களை விட்டு ஓடினா ஓட மாட்டேன், நான் வாழ்வின் சாவியிலும் உண்மையே பின்பற்றுன்னு சொன்னாலு அது மாம்சத்துல சொன்னது. ஆனா அவர் தான் என்ன பண்ண, ஒரு பொம்பளை கிட்ட மறுதளிச்சாரு. நம்ம அப்படி வேண்டாம், கர்த்தருடைய கிருபையை கேட்போம். ஆண்டவரே அந்த அந்திகிறிஸ்துவினுடைய கொடிய காலத்துல என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா, தயவுசெய்து என்னுடைய குறையை உங்களுக்கு தெரியும், அந்த குறையை நிறைவாக்குறதுக்கு அந்த வசனத்தை கடைபிடிக்கிறதுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அனுதினமும் சில வசனம் கடைபிடிப்பீங்க. ஓகே, கடைபிடிக்காத சில வசனங்கள்லாம் இருக்கு, நிறைய வசனம். அதை நீங்க ஆண்டோட கேட்டு 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 கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். சொல்றியா கொள்றியா கொள்ளு, சாகத்தாயா நாங்க வந்திருக்கிறோம். அன்புதாஸ் அப்படிதான் சொல்லுவாரு, கொள்றியா நாங்க சாகருக்கு தானே வந்திருக்கிறோம், செத்தா பரலோகம் அப்படின்னு பல இடத்துல பேசியிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு மயிறு கூட விழுகிற பொழுது என்னுடைய உத்தரவு இல்லாம விழுகாதுன்னு சொன்னார்ல. அப்ப நம்முடைய ஜீவனை உயிரை கொள்றதுக்கு யாரு? ஆண்டவர் அனுமதிச்சாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சரீரத்தை கொள்வதற்கு மட்டும் நீங்க பயப்படாதீங்க, ஆவியையும் ஆத்மாவையும் தலைவர்களுக்கு மட்டும்தான் பயப்படன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆகவே அடுத்து யாரு அப்படின்னா, அந்த ஆட்சியிலே நம்மளுக்கு யாரு உணவு கொடுக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. சரி, அவங்க தான் அப்படியா? சொந்த வீட்டாரே சத்துருன்னு சொல்லிட்டார். இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா, வீட்டுக்குள்ள நம்ம மட்டும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவா இருக்கிறோம், அப்பாவோ மகனோ அண்ணனோ தம்பியோ எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ரசிக்கப்படலை அல்லது அறகுறையா ரசிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுங்க. இவன் அவங்கள்ட்ட போய் சொல்லுவான் நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கு. யாருக்கிட்ட? அந்த கிறிஸ்தால சொல்லி நம்மளை பிடிச்சிக்குவான். அதான் எழுதுறாரு, சுபாவ அன்புள்ளாதவர்கள். இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, அதாவது கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஒரு நபரை அந்த குடும்பத்தை சார்ந்தவரே காட்டி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். நியாய சங்கத்தை கூட்டு போவாங்க, காட்டி கொடுப்பாங்க, உங்க வீட்டு உங்க குடும்பத்தாரி சத்துருங்கிறார். அப்ப தாய் தகப்பன், அடுத்து தகப்பன் மகன், அண்ணன் தங்கச்சி, இப்படி அந்த குடும்பத்துக்களே ஒரு காட்டி கொடுப்பார்கள். அங்கே சுபாவ அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்து அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்திலே யூதர்களும் புறஜாதிகளும் அங்க இருப்பாங்க. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட சமயத்துல இதோட முடிச்சேன்னு நல்லா தெரிஞ்சுங்க. எபேசியர் 6:12 வாசிங்க. பவுலுக்கு வெளிப்படுத்துற காரியம் வான மண்டலத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப எங்க இருக்கிறான் அவனுடைய இடம்? சொல்லுங்க. வானமண்டலம். சொல்லுங்க. வானமண்டலம். வானமண்டலத்துல இருந்தா இன்னைக்கு உலகத்தை ஆடி படைச்சுக்கிட்டு இருக்கான். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. இப்பவே வானமண்டலத்தில் இருக்கையிலே இப்பவே நாட்டுகள் இப்படிலாம் போர், யுத்தம், கொலை, வெறி, பாலியல், பலாத்காரம், வேசியத்தின் அபச்சாரம், திருடு, கொள்ளை, எல்லாம் ஏமாத்து வேலை எல்லாம் நடக்குதா இல்லையா? புரியுதா? இப்ப தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார் ரகசிய வருகை சமயத்தில்.
வருகிற பொழுது தேவதூதன் முதல்ல வருவான். எப்படி மினிஸ்டருக்கு முன்னாடி எஸ்காட் போதோ அப்படின்ட்டு மெகாவில் வருவார். அப்படி அந்த தூதர் வந்து பட்டைய வரும்பொழுது வானமண்டலத்தில் யார் எத்தனை இருக்கு? 30 முக்கோடி ஆவிகள் இருக்கு. அந்த ஆவிகள் அப்படியே கீழே விழுத்தாட்டுவான். யார் விழுத்தாட்டுவா? அந்த பிசாசு அப்படி எப்ப சொல்றேன், ரகசிய வருகையில இது நடக்கும். வந்த உடனே அப்பதான் பூமியில வந்துருவான். வந்த உடனே எல்லாருக்குள்ளயும் இந்த ஆவி போயிடும். அதனாலதான் சுபாவ அன்பு இல்ல, தற்பிரியரு, பணப்பிரியரு, காட்டி கொடுக்கறது, அது இது. இப்ப சில ஆளுகள் பிசாசு பிடிச்சா ஜெபம் பண்ணி விரட்டிடுறான். எல்லா ஆவிகளும் பூமிக்குள்ள வந்த உடனே எங்க இது வரைக்கும் தங்க முடியுது. அப்ப மனுஷர்கள் தாங்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மத்திய ஆகியத்துல ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்ப இயேசுநாதர் அந்த இடத்துல நிற்பாரு. அப்ப கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அடுத்து உயிரோடு இருக்கிற மருவம் அடைவோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஆண்டவர் சில சத்தியங்களை சொல்றத நம்ம சிந்திச்சுட்டு அதை முடிச்சிருவோம். நம்மளை பார்த்து ஆண்டு என்ன சொல்றாரு? லீலி புஷ்பமே அப்படி சொல்றாரா? எந்த லீலி புஷ்பம் எங்க இருக்கு? முள்ளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் அப்படித்தானே இருக்கு. அது ஏன் முள்ளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம்? லீலி புஷ்ப பூவினுடைய வரலாறு தெரியுமா? அந்த பூவுடைய அந்த கீழே ரோஜா பூ எடுத்துங்களே, ரோஜா பூல முள்ளு இருக்கா இல்லையா? அதே மாதிரி லீலி புஷ்பம் இந்த காற்றில் அப்படி ஆடையும் ஆகும் பொழுது அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு அதுல பட்டு அந்த பூ இதழ்ல அப்படியே கிழிஞ்சிரும். கிழிஞ்ச உடனே யாருக்கு வலிக்கும்? நான் சொல்றது பூவுக்கு சொல்றேன். பூவுக்கு வலிக்குமா வலிக்காதா? பூன்னா நீங்க நான் தாயா? பள்ளத்தாக்கள் இல்லை லீலி புஷ்பமேங்கிறார்ல ஆண்டவர் பார்வையில் யாரு? சபைகள் இருக்கிற லீலி புஷ்பமாகிய நீங்களும் நானும் தான். காற்றில் எப்படி சில உபத்திரங்கள் சில பாடுகள் வருகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற முள்ளுல பட்டு பட்டு அந்த மலர்ல என்ன ஆகுது? வேதனைப்படுது. ஆனா அதுக்கு வேதனை, அதிலிருந்து ஒரு வாசனை இருக்கே, பல மைலுக்கு அப்பால் வாசனை போகுமா லீலி புஷ்ப. ஆகவே நம்ம அன்பின் வாசனை, கிறிஸ்துவனுடைய வாசனை, ஜெப வாசனை, துதியின் வாசனை, நீதியின் வாசனை, இந்த வாசனை நம்ம மூலமா எங்கே போகணும்? மக்களுக்கு கடந்து போக வேண்டும். அதைத்தான் சொல்றாரு, முள்ளுக்குள்ளே முட்செடியிலுக்குள்ளே லீலி புஷ்பமா இருக்கிறையே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்ப லீலி மலர சபைக்கும் முள்ள எதை ஒப்பிடுறாரு? உலகத்துக்கு ஒப்பிடுறாரு. புரியுதா? இப்ப அந்த ரகசிய வரியிலே லீலி புஷ்பத்தை போல வாசனை கொடுக்கிற பிறரைக்கு உதவக்கூடிய சாட்சியாக கனி கொடுக்கக்கூடிய நம்ம தேவ பிள்ளைகள் இருக்கோம்ல, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு பறந்து போறதாங்க. முள்ளு செடியானது எங்க இருக்கு? உலகத்தில் இருக்கு. அது ஒரு ஓமை சொன்னாரா? இன்னொரு ஓமையை பார்ப்போமா? உலகத்திற்கு ஒளி. நம்மளை பார்த்து சொல்றாருல மத்திய 5வது நினைக்கிறீங்களா? நீங்கள் உலகத்தில் ஒளியா இருக்கிறீங்க. அப்ப நம்ம யாரு? ஓ, நம்ம யாரு? ஒளி. சொல்லுங்க, ஒளி. ஒளியின் தூதனா இருக்கிறோம். அப்ப அந்த ஒளியாகிய நம்ம பரலோகத்துக்கு போன உடனே உலகத்திற்கு ஒளின்றார்ல, ஒளிக்கு ஆப்போசிட் என்ன? உலகம் இருளா மாறிடும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகம் என்ன ஆயிருது? இருளான இந்த டார்க்னஸ் இல்ல, இருளான கொடுமையான ஆட்சி. சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு, என்னது? உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க சொன்னாரா? உப்பு என்ன சொல்லுது? சுவை மற்ற பொருள்களை கெட விடாது. அப்படிதானே? இந்த சாரம் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுது. சாரமற்ற எங்கே இருக்கு? பூமியில் கொட்டு மனிதர்கள் மிதிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. கடைசியில் ஊழியருக்கு சொல்றாரு, உங்களை நான் ஓநாய்களை அனுப்புகிறேன். ஆடுகளுக்கு உள்ளே ஓநாய் இருப்பது போல நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய்
நான் உங்களை அனுப்புறேன், ஓநாய்களை மந்தை அனுப்புறது போல அனுப்புறேன் அப்படின்ட்டு. மந்தையாய் ஆடுகள் பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட உடனே ஓநாயா இருக்கக்கூடிய கள்ள உபதேசத்துக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் இவரெல்லாம் எங்கே இருப்பாங்க? உலகத்தில் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவை நம்ம கள்ள போதகங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள சத்தியங்களுக்கும் நம்ம செவி கொடுக்காதபடியும் நம்ம இஷ்டத்துக்கு தியானித்து மக்களுக்கு சொல்லாதபடிக்கும் நம்மளுக்கு தெரிந்த சத்தியத்திலே கடைபிடித்து வாழ்வோம் என்றால் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இவ்வளவு சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, முடிச்சிருவோம். அப்ப யார் தான் சார் பரலோகத்துக்கு போனேன்? நான் சொல்றது ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கும் பரலோகம் இல்லைன்னு சொல்லல. ஐயா, எல்லாருக்கும் பரலோகம் உண்டு. அவர் தான் ஆமன்னு சொல்லிட்டார். மற்றவர்களாம் இல்லையா? பரலோகம் எல்லாருக்கும் உண்டு, ஆனா ரகசிய வரியில சொல்லுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி மரித்த கிறிஸ்துவில் மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த சத்தியத்தின்படி இருக்கிறவங்க கிறிஸ்துவ ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்ப நம்ம சாகாம இருக்கிறோம், வந்துட்டாரு வச்சுங்க. நம்மளுக்கு பரலோகம்ங்கிறத கைவிடப்பட்ட சபை இருக்கு, அவன் அடிச்சு கொள்வான், சேர்த்து ரத்த சாட்சியா மறிப்போம். 100க்கு 100 வாழ்ந்துன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். இது ரகசியம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப 7 வருஷம் சொன்னல, அது தெரியல. உயிர்த்தெழுதல் எத்தனை வருஷம்? ஏற்கனவே சத்தியத்தை எடுத்திருக்கிறேன், மறந்துட்டீங்க. இதெல்லாம் மனப்படமா வச்சுக்கிட்டு இதயத்தை வச்சுக்கிட்டு 7 வருஷம் உயிர்த்தெழுதல் எத்தனை வருஷம்? முதல் நபர் முதல் வருஷ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேற யார் உயிரோட வரல. புரிஞ்சுட்டீல? மரித்து உயிர்த்தெழுந்தார். மற்றவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல, எலிஷா காலத்துல இறந்தவன் உயிரோட, எலியா காலத்துல உயிரோட எழுப்புன, மறுபடியும் இறந்தானா இல்லையா? சொல்லுங்களே. இயேசு கிறிஸ்து காலத்துல சிறுமிய செத்தவனை எழுப்பினாரு, மரித்து போன லாசர் உயிரோட எழுப்பினாரு. அவன் இன்னும் உயிரோட இருக்கிறானா? சொல்லுங்க. இறந்துட்டான்ல. நான் அதை சொல்லல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அவர் தான் உயிர் தெழுந்துட்டார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் முதல் வருஷம். 2வது வருஷம் யாரு? 2வது வருஷத்துல 2 நபர்கள், 2 பகுதியினர். ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு தெரியலையா? பரிசுத்தவான்கள். அவங்க கல்லறை வெடிச்சு போவாங்கல்ல, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுபோம்ல. இது 2வது வருஷம். 3வது வருஷம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவ. இப்ப சொன்னல, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். அந்தி கிறிஸ்து காலத்துல 2 பகுதி சொன்னேன். ஒன்னு அந்தி கிறிஸ்து எதிர்க்கிற கூட்டம், இன்னொன்னு அந்தி கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிற கூட்டம். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர் இல்ல, அதுல இரத்த சாட்சியாக எல்லாருமே மரிப்பாங்க. அவங்க 3வது வருஷம். புரியுதா? இவங்க தான் மறுதளிச்சிட்டாங்களே, இவங்க ஆட்டோமேட்டிக்கா பாவிகளாயிருவாங்க. 4வது வருஷம் வெளிப்படுத்த விசேஷம் 11வது அதிகாரத்தில் வருது, 2 சாட்சிகள். அவங்க 1260 நாட்கள் ஊழி செய்வார்கள். 3 வருஷம் யூதர்களுக்கு மத்தியிலே அற்புத அடையாளம் செஞ்சு அவனும் செய்வான் அந்த கிறிஸ்து. அப்ப யூதருடைய கண்கள் திறக்கப்படும். இந்த 2 தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருடைய இரக்கம் கிருபையினால் யூதர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு தேவாலயத்தை கட்டன்னு சொன்னா, தேவாலயத்துல பலிபீடம் கட்ட சொல்லி பண்ணிய போய் என்ன செய்யறான்? பலி செலுத்துறான், சுரூபத்தை வச்சு வணங்க சொல்றான். இவன் உண்மையான மெசியா இல்ல அப்படி சொல்லும்போது இந்த 2 சாட்சிகள் மெசியா வந்துட்டு போயிட்டாரு, அவங்க சொல்ற சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப யூதர்கள்ல அவங்க மனம் திரும்புறாங்கல்ல, அந்த மனம் திரும்பும் பொழுது அவர்களையும் கொல்லுவான். யாரு கொல்லுவான்? அந்த கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி 2 பேரை கொல்லுவான். யார? இந்த 2 சாட்சிகளை. இவர்கள் அப்படி வீதியில கிடப்பாங்க, உலகமே பார்க்கும். 3 நாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேவ ஆவி அவர்களுக்கு நம்மளை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போனாரோ 2 பேர் பரலோகத்துக்கு போறதை இவர்கள் பார்ப்பார்கள், உலகமே பார்க்கும். அதுக்கு முன்னாடி இவன் அந்த இப்படி பாடாப்படுத்தின 2 பேர் இன்னைக்கு கொண்டுட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு பரிசு பொருள்களையும் இனிப்புகளையும் வழங்கி மகிழ்ச்சியாய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென
திடீரென அவர்கள் உயிர் பெற்று போவார்கள். அது 4வது வருஷ உயிர்த்தெழுதல். எத்தனாவது வருஷ? முதல் வருஷ ஜீசஸ், 2வது வருஷ கிறிஸ்துக்கள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கக்கூடிய சபைகள் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபப்படுவோம் 2வது வருஷ. 3வது வருஷ கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே இரத்த சாட்சியா மரிக்கிறவர்கள் 3வது வருஷ. 4வது வருஷ 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்து ஊழியம் செய்து அந்த யூதர்களை ஒரு எண்ணிக்கையில கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இது நிமித்தம் அந்த 2 பேர்களை கொள்ளுவார்கள். உலகமே பார்க்கும். அது 3 நாட்கள் அவள் பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர்கள் வந்து பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இது 4வது வருஷ. 5வது வருஷ யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால இவர்கள் என்ன செய்வாங்க? அந்தி கிறிஸ்து அவர்களை கொள்ளுவான். அவர்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எத்தனது? இந்த 5 வருஷம் 1000 ஆண்டு அரசாட்சி காலத்தில் வருவார்கள். புரியுதாப்ப? அந்த 1000 அரசாட்சி காலம் எப்ப? 3ஆம் உலக யுத்தம் வரும். அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு சகரியா எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஒளிவு மலையிலே நம்ம 5 வருஷையாக அங்கே போனோம்ல, அந்த 5 வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவ பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வந்து தூதர்களோடு வந்து ஒளிவு மலையில ஆண்டவர் காலடி வைப்பார். கிழக்கு மேற்காய் வெடிக்கும், யுத்தம் வரும். அப்பொழுது உயிரோடு இருக்கிற அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆட்களாய கள்ள போதும் கள்ள தீர்க்கதரிசிகளை பிடித்து உயிரோடு நரகத்துக்கு ஆண்டு தள்ளி சங்கிலியால கட்டி போட்டுருவார். புரியுதா? அப்புறம் 1000 வருஷம் ஆட்சி நடக்கும். அந்த 1000 வருஷம் ஆட்சி முடிந்த பிற்பாடு சங்கிலினால் கட்டப்பட்ட அந்த சாத்தானை விடுதலை ஆக்குவார். அந்த விடுதலை ஆன உடனே இவன் வந்து கோகு மாகோ என்று சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டு மக்களை ஒன்று சேர்த்து, உலகத்தை ஒன்று சேர்த்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு அங்கே 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்கிற மக்களோடு யுத்தம் பண்ணுவான். அதில் ஆண்டவருடைய சுவாசத்தினாலே கொன்று குவித்து எல்லாரையும் பாதாள தள்ளிடுவார். அடுத்து 6வது வருஷ, அதுக்கு பேர் நீதிமான்கள் வருஷ. எத்தனாவது வருஷ சொல்லுங்களே? யார்? என்ன அதுக்கு பேர் என்ன? அந்த நீதிமான்கள் யாருன்னு தெரியுமா? 90%, 80% வாழ்ந்து ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளாம கைவிடப்பட்டு, ரகசியவர்களை கைவிடப்படல, இன்னும் ரகசியம் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கல்ல. புரியுதா சொல்றது? அந்த இறந்தவர்கள் எந்த லிஸ்ட்ல வருவாங்க? 1000 ஆண்டு அரசாட்சியை பார்க்க முடியாது. அந்த நீதிமன்ற ஆட்சியில வந்து அங்கே 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் மத்தேயு எழுதினதுல வலதுபுறத்தில் செம்மறி ஆடுகளும் இடதுபுறத்தில் வெள்ளாடுகளும் வைத்து நியாய தீர்ப்பு சொல்லி, நான் பசியா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், தாகமாக சொல்றாருல, இந்த நியாயத்தை செஞ்சு அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம், இவர்களுக்கு எங்கே? பாதாளம். புரியுதா? இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுலதான் பாவிகள் உயிர்த்தெழுதல் வரிசை. அப்பதான் பாவிகள் வருவான். இப்ப வரைக்கும் வந்து கொஞ்சம் வேதனையா இருக்கு பாவிகளுக்கு. அடுத்து அந்த பாவிகளுக்கு பயங்கர நியாய தீர்ப்பு, அதான் ஃபைனல். அதுல அக்கினி எரிகிற கடல்ல எல்லாத்தையும் போட்டுருவார். புரியுதா சொல்றது? அப்ப நம்ம நீதிமான் உயிர்த்தெழுதல் வரணுமா, 2வது வரிசையில் வரணுமா? எனக்கு எப்பயாவது பரலோகம் போனா கிடைச்சு போங்க, ரைட். எப்படியாவது நான் பரலோகம் கிடைச்சிருந்தா நீதிமான வரிசையில் வந்தா ரைட். ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியில வர முடியாது. முயற்சி பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டான், முக்காவாசி கடவை தாண்டிட்டான், இன்னொரு காவாசி தாண்ட முடியும் நம்மளால. அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரோட இருங்க. ஆண்டவர் கைவிட மாட்டாரு, நம்மளால முடியும். ஏன்னா நம்மளுக்குள்ள பரிசுத்தாவே இருக்கிறாரு, அவரோட இணைந்து இருக்கிறோம், ஐக்கியம் இருக்கு, ஜெபம் பண்றோம். ஒரு காலம் கைவிட மாட்டாரு. அப்பப்ப நம்ம சுத்திகரி பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். அல்லேலூயா. ஆகவே நீதிமான் உயிர்த்தெழுதல் வரலாம், ஆனா 1000 ஆண்டு ஆட்சியில் இங்க இருக்க முடியாது. ஆகவே இந்த 5 வரிசையிலே உயிர்த்தெழுத வேண்டும் என்றால் 2வது வரிசையாகிய சபையின் காலத்துல
திருச்சபை இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையிலே அவருடைய மக்களை அழைத்து செல்ல விரும்புகிற பொழுது கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. சுபாவங்கள் மாறணும். இதனுடைய சத்தியம் ஒரு பெரிய சத்தியம். இன்னைக்கு தான் எனக்கு அது வெளிப்பட்டது. முதல்ல நம்ம தோட்டமா இருக்கணும். ஆதியாகமத்தில் தோட்டமா கட்டடமா சொல்லுங்களே? தோட்டம். வெளிப்படுத்த கடைசியில் கட்டடமா தோட்டமா சொல்லுங்க. 4 சதுரமா இருக்கிற புதிய எரிசை இறங்கி வர கண்டேன். ஒவ்வொரு வாசல் தூண் இருக்குல்ல, தோட்டம் ஆரம்பிக்குது, கட்டடம் வாங்கிய போகுது. அல்லேலூயா. அப்ப நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாம் கட்டட பிரியரா மாறணும். அல்லேலூயா. இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு கற்கள் உண்டு. பேதுரு பயந்து கொண்டு போனான். ஆனா அவனுக்கு என்ன முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே நீ நானாலா இருக்கிற, நான் உன்னை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். இன்று முதல் நீ கேபா பேதுரு என்று பேர் வைக்கிறார். பேதுரு என்றால் பாறை. அல்லேலூயா. அப்ப நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் கனிகளா இருந்தாலும் நம்ம என்னவா மாறணும்? கட்டணம் கட்டுவதற்கு கல்லா மாறணும். கட்டணம் கட்டுவதற்கு இந்த சத்தியத்தை வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்தும் பொழுது தியானித்து உங்களை கொண்டு வருகிறேன். அது நல்ல ஒரு சத்தியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒப்புக்கொடு. அன்பு ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஆர். ஆரோக்கியம், 195 KLKS நகர், புதுக்கோட்டை 622001. தொலைபேசி எண் 043222667888. கைபேசி எண்கள் 9842198101 மற்றும் 9750190988. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.